ஆண்டு நான் அடுத்த வருடத்தை குறித்து உபவாசம் இருந்து காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். The Holy Spirit showed something to me. வருகிற ஆண்டு கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிற அளவுக்கு துன்பங்கள் ஏற்படும். Believers will have to face persecutions so that their faith will be tested. ஒருவேளை சட்டங்கள் இயற்றப்படலாம். Maybe new laws will come to force. விரோதமான अनेक வார்த்தைகள் பேசப்படலாம். Maybe many will speak against Christian community. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு காரியங்கள் நிறைவேறலாம். Maybe things might happen which will bring dishonor to the Lord's name. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் பரீட்சிக்கிற அளவுக்கு, to the extent that the believers' faith will be tested. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, even in our personal life, குடும்பங்களிலே, in our families, சமுதாயத்திலே ஏற்படலாம். in our community. தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். But the Lord spoke to me. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனத்தை பார். Let us see Revelations chapter 21 verse 5. இதோ இந்த வசனங்கள் சொல்லுகிறது. This verse says, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். behold, I make all things new. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். I make all things new. ஹalleluya. Hallelujah. தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், வருகிற ஆண்டிலே நான் சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே புதிதாக்குகிறேன். For the year 2015, the Lord gives this promise to us. He will make everything new. கர்த்தர் பேச ஆரம்பிக்கும் போது விசுவாசத்தோடு ஆமென் ஹalleluyaன்னு சொல்லி அதை வாங்கிக் கொள்ளும்போது உங்களுக்கும் குடும்பத்திலும் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. When the Lord speaks, when we say amen and receive the word, we will see its fulfillment. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். The Lord says, I make all things new. நான் अनेक நேரத்தை செய்தியில எடுக்க போறது இல்லை இன்றைக்கு. I am not going to share a long message. தேவனாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் அதோடு கூட சொன்ன சில காரியங்களை மாத்திரம் சொல்லி முடிக்க போகிறேன். I am just going to share the promised word as well as a few things which the Lord put in my heart. இன்னைக்கு உங்களுக்காக அதிக நேரம் ஜெபிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். The Lord has commanded me to pray much more for you today. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன கர்த்தர் எப்படிப்பட்டவர்? The Lord who said that he will make all things new, what sort of a God we serve? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்பவர் யார்? Who is this God who said that he will make all things new? அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், if we continue to read that verse, வேதம் சொல்லுகிறது, the Bible says, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர், he who sat on the throne said. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். The Lord spoke to me. நான் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன கர்த்தராகிய நான் சிங்காசனங்களில் வீற்றிருக்கிறவர். I who said that I will make all things new, I am seated on the throne. சிங்காசனங்கள் மேல் வீற்றிருக்கிறேன் என்றால் என்ன? What it means to be seated on the throne. சிங்காசனங்கள் மேல் வீற்றிருக்கிற கர்த்தர் என்றால், if we say that God is seated on the throne, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. all authority on heaven and earth are given to me. வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் எனக்கு முன்பதாக முடங்கும் என்று எழுதியிருக்கிறது. those who are in heaven, on earth and under the earth will serve me. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், the Lord says to you, இதோ நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். I am seated on the throne. தேசங்கள் என் கையில் இருக்கிறது. nations are in my hand. ராஜ்யங்கள் என் கையில் இருக்கிறது. and authorities are in my hand. ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் என் கையில் இருக்கிறார்கள். every government official is in my hand. உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு சட்டங்களும் என் சமூகத்திலிருந்து புறப்படுகிறது. every law that proceeds from the land proceeds from me. உலகம் முழுவதற்கும் நான் தேவன். I am the Lord of the whole earth. என் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. my eyes roam all around the world. ஒவ்வொரு கண்டத்தின் மேலும், ஒவ்வொரு கான்டினென்ட் மேலும், கான்டினென்ட் பை கான்டினென்ட் என் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. my eyes hover over every continent. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தராகிய நான் என் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். I who is seated on the throne say to my people, behold, I make all things new. எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவர் நான் தான். I have authority over everything. சகல ஆளுகையும் என் கையில் இருக்கிறது. government is in my hand. ஒவ்வொரு தேசத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சகலவற்றுக்கும் நான் அதிபதியாய் இருக்கிறேன். though there may be many problems in the many nations, the authority is in my hand. இஸ்ரவேலின் தேசத்துக்கு மாத்திரம் அவர் ராஜா அல்ல. I am not the king of Israel alone. இஸ்ரவேலின் ராஜா என்று போற்றப்படுபவர் உலகம் அனைத்திற்கும் தேவன். one who is honored and glorified as the King of Israel is the Lord over all the earth. அந்த வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், if we read that verse, நான் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன். I am seated on the throne. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. every authority is given to me. எல்லா ஆளுகையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. every governmental
authority is in my hand. எல்லா நிலையிலும் நான் எல்லா காரியங்களையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். I am going to make everything new. அது மாத்திரமல்ல, Not only that, இவைகளை எழுது, இது சத்தியமா இருக்கிறது என்று சொன்னார். the same verse says, write, for these words are true and faithful. உலக பிரகாரமான ராஜா பிலாத் சொல்றான், நான் எழுதினது. Pilate said, what I have written is written. தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நான் சிங்காசனங்களில் வீற்றிருக்கிறேன். The Lord says, I am seated on the throne. நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று எழுதுகிறேன். I am writing that I am going to make everything new. நான் எழுதினதே. What I have written is written. அதை ஒரு பிசாசாலும் மாற்ற முடியாது. No demon in hell can change it. ஒரு தேசத்தின் தலைவர்களாலும் மாற்ற முடியாது. No king or prince on the earth can change it. ஒரு குறிப்பிட்ட ஆண்டிலிருந்து From a particular year, தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நான் கவனித்து பார்த்தேன். I have been noticing the promises which the Lord has been giving to the நாம் church. நிச்சயமாகவே கடைசி நாட்களுக்குள் இருக்கிறோம். When we see that, we can see that we are in the last days. நாம் நிச்சயமாகவே கடைசி நாட்களுக்குள் இருக்கிறோம். We are in the last days. ஆகவே தேவனாய் கர்த்தர் எப்போ வருவார்னே நமக்கு தெரியாது. We do not know when our king is going to return. தேவன் தம்முடைய வருகையை குறித்து சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. Everything that the Lord mentioned about the end times are being fulfilled these days. இந்த வசனங்களை குறித்து ஆண்டவர்